கடந்த பல மாதங்களாக தொடர்ந்து பங்குகளை விற்று வந்த FIIs, அதாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ், வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இப்போது மீண்டும் இந்திய பங்குகளை வாங்க தொடங்குகிறார்கள். ஏப்ரல் 10 முதல் ஏப்ரல் 21 வரை நடந்த 7 செஷன்ஸ்களில் 6 செஷன்ஸ்களில் அவர்கள் பங்குகளை வாங்கியிருக்கிறார்கள். சுமார் 8,000 கோடி பணத்தை இந்திய சந்தையில் முதலீடு செய்கிறார்கள். இதில் 6,500 கோடி ஏற்கனவே இருக்கும் நிறுவனங்களிலும் 1,500 கோடி புதிய நிறுவனங்களிலும் முதலீடு செய்யப்படுகிறது. ஏன் இந்த திடீர் மாற்றம்? உலகில் போர் பதற்றங்கள், அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் போர் சற்று குறைய தொடங்குவதால் முதலீட்டாளர்கள் பயமின்றி மீண்டும் முதலீடு செய்கிறார்கள். இதனால் நம் ஊர் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி ஆகிய குறியீடுகள் 9.2% உயர்கின்றன. மிட் கேப் நடுத்தர நிறுவனங்களின் பங்குகள் 14% வரையும், ஸ்மால் கேப் சிறிய நிறுவனங்களின் பங்குகள் 17.6% வரையும் அசுர வேகத்தில் வளர்கின்றன. பொருட்களின் விலை மலிவாக இருக்கும்போது நாம் அதிகம் வாங்குவோம் அல்லவா? அதுபோலவே இந்திய பங்குகளின் விலையும் இப்போது மாடரேட் வேல்யூவேஷன் ஓரளவிற்கு சரியாக இருக்கிறது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஜனவரி 2026 முதல் மார்ச் இறுதி வரை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சுமார் 1.65 லட்சம் கோடி மதிப்புள்ள பங்குகளை விற்றுவிட்டு வெளியேறினார்கள். இதனால் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி சுமார் 15% சரிந்தது. ஆனால் அந்த சரிவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இப்போது அவர்கள் மீண்டும் உள்ளே வருகிறார்கள். குறிப்பாக பேங்கிங், ஆட்டோமொபைல்ஸ், FMCG ஆகிய துறைகளில் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். ரீட்டைல் முதலீட்டாளர்களின் பலம். கோட்டக் மஹிந்திரா நிறுவனத்தின் நீலேஷா சொல்வது போல, போர் மற்றும் எண்ணெய் விலை உயர்வு போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முதலீடு கோட்டக் மஹிந்திரா நிறுவனத்தின் நீலேஷா சொல்வது போல, போர் மற்றும் எண்ணெய் விலை உயர்வு போன்ற கஷ்டங்கள் இருந்தாலும் இந்திய மக்களின் தொடர்ச்சியான முதலீடு சந்தையை விடாமல் தாங்கி பிடிக்கிறது. வெளிநாட்டவர்கள் வெளியேறிய போது நம் இந்திய சந்தை கிராஷ் ஆகவில்லை. அதற்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் செய்த சிறு முதலீடுகள் தான் காரணம். பொருளாதாரம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டாலும் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சி உறுதியாக இருக்கிறது என்பதை தான் இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் வருகை நமக்கு உணர்த்துகிறது. ஒரு செடிக்கு தண்ணீர் ஊற்றுவது போல சரியான நேரத்தில் செய்யப்படும் முதலீடு எதிர்காலத்தில் பெரிய விருட்சமாக வளரும். இந்த வீடியோவில் பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கத்திற்காக மட்டுமே, அதாவது எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. நாங்கள் செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் அல்ல. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. எந்தவொரு முதலீட்டை மேற்கொள்ளும் முன்பும் உங்கள் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை பெறுவது அவசியமாகும்.